எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறிய நாட்டில் அந்தியோக்கியாவில் பிறந்து மருத்துவ பணி செய்து புனித பவுல் வழியாக ஆண்டவரில் விசுவாசம் கொண்ட புனித லூக்காவை நாங்களும் ஆண்டவரை விசுவாசித்து மனமாற்றம் அடைய வேண்டி புனித பவுல் சிறை வாசத்தின் போது அவருடன் இருந்து அவர் அனுபவங்களை பெற்று திருத்தூதர் பணிகள் என்னும் நூலினை படைத்து எங்களுக்கு வழிகாட்டும் புனித லூக்காவே அவ்வாறே நாங்களும் தூய ஆவியின் செயல்பாட்டை உணர்ந்து வாழ வேண்டி உறவினத்தார்களிடையே வெகு ஆவலோடு அலைந்து திரிந்து கடவுளின் நற்செய்தியை உறவினத்தாருக்கு அறிவித்த புனித லூக்காவே எங்களுக்குள்ளும் அதே ஆர்வத்தை எழுப்பி நாங்களும் நற்செய்தி பணியை ஆற்றிட வேண்டி ஏழைகளின் மீது மிகுந்த அன்பு கொண்டு ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று அழைத்த புனித லூக்காவே நாங்கள் பெற்றுள்ள பொருட்களையும் திறமைகளையும் அருட்கொடைகளையும் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டி கடவுளின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் சிறப்பான முறையில் எடுத்துரைத்த புனித லூக்காவே நாங்கள் என்றென்றும் இறை சித்தத்திற்கு எங்களை தாழ்த்தி பிறருக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் வழங்க வேண்டி வேதனை மிகுந்த இந்த உலகத்திலே குணப்படுத்த இயலாத பல்வேறு நோய்களும் சோதனைகளும் துன்பங்களும் போக்குவதற்கு இயேசுவை சுட்டி காட்டிய புனித லூக்காவே எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள எல்லா துன்பங்களிலும் இருந்து நாங்கள் விடுபடவும் பிறர் துன்பங்களில் கருணையோடு உதவி செய்து வாழவும் வேண்டி பெண்களை மதிக்கவும் சரி நிகராக அவர்களை நடத்தவும் கற்பித்த புனித லூக்காவே எங்கள் சமூகத்தில் உள்ள பெண்கள் மதிக்கப்படவும் உயர்த்தப்படவும் உமது அன்பிற்கும் இரக்கத்திற்கும் சான்று பகர்ந்து வாழவும் வேண்டி குழந்தை இயேசுவை தம் கரங்களில் தாங்கிய அன்னை மரியாளின் அற்புத படத்தை வரைந்தளித்த புனித லூக்காவே உம்மை போல் நாங்களும் அன்னை மரியாளை அன்பு செய்யவும் அவளை போற்றவும் அவர்களின் பரிந்துரையின் வல்லமையை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ வேண்டி வரி தண்டுவோர் பாவிகள் புறையினத்தார் சமாரியர்கள் இவர்களை முன்வைத்து இயேசுவின் அன்பை உணர செய்த சமூக நீதி பாதுகாவலரான புனித லூக்காவே எங்கள் சமூகத்தில் நிலவும் சமூக பாகுபாட்டை களைந்து சமூக நீதி உணர்வோடு நாங்களும் வாழ வேண்டி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். புனித லூக்கா நற்செய்தியாளரை நோக்கி ஜெபம். அவன் உலக மக்கள் அனைவருக்கும் மிக தெளிவாக ஆவலுடன் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கமாக நற்செய்தியை எழுதி உலகிற்கு தெரிய வைத்தவரை நீர் எழுதிய நற்செய்தி தூய ஆவியின் நற்செய்தி என்றும் வெண்ணும் மண்ணும் புகழிலும் மங்கள வார்த்தைகளை மகிழ்வுடன் உமது நற்செய்தி வெளிப்படுத்தி மகிழ்ச்சி நற்செய்தி என்றும் பெரும் அளவுக்கு சிறப்பாக எழுதியவரை இயேசுவின் மீது நீர் வைத்துள்ள மிக சிறப்பான அன்பின் காரணத்தால் உம்முடைய மருத்துவ தொழிலை தொடர்ந்து இறைவனின் வார்த்தை தோட்டத்தை பயன்படுத்த முன்வந்தேன். இறைவனின் மிக சிறப்பான தூண்டுதலால் குழந்தை இயேசுவை கரங்களை தாங்கியது போல புதுமைமிக்க தூய மரியாதை அற்புத படத்தை வரைந்து உலகத்தை எடுத்து காட்டியவரை நீரோடு இறை போதகராகவும் எங்கள் பாதுகாவலராகவும் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துகின்றோம். உங்களுடைய சக்தி மிகுந்த பரிந்துரையால் எங்களுக்கு உடல் நலமும் வாழ்வின் நற்பலன்களை பெற்றுக்கொள்ளவும் இயேசுவுடன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்காகவே எங்கள் பாதுகாவலை குணமளிக்கும் ஜெபம். அமைதியில் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, எங்கள் மத்தியில் இருக்கின்ற உடல் மன
ஆன்ம நோயால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் உன் கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். எங்கள் பாதுகாவலரான புனித லூக்கா வழியாக நோய்களை குணமாக்கும் மருத்துவரே, எம் ஆண்டவரே, எங்களிடையே நிலவும் தீராத வியாதி வருத்தங்களையும் மனசோர்வு தளர்வுகளையும் உம்முடைய வல்லமையின் கரத்தின் கீழ் ஒப்படைக்கின்றோம். உம் இரக்கத்தினால் நாங்கள் என்றும் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடவும் வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் இவ்வாறு உமக்கு சாட்சிகளாக திகழவும் எங்களுக்கு அருள் புரியும். ஆமென். அனைவரும் ஆசிருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே 7வது நவநாளிலே நாம் இறை அழைத்த தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளின் மையமானது எதிர்நோக்கி திருப்பயணிகளின் ஆன்மா தூய ஆவியானவர் என்ற மையத்திலே திருப்பலி ஆற்ற வந்திருக்கும் அருட்பணி இயேசு நஸ்ரேன் அவர்களையும், அருட்பணி ரீகன் அவர்களையும், அருட்பணி ஐசக் பால் அவர்களையும், அருட்பணி பால்ராஜ் அவர்களையும் நாம் கரவொலி எழுப்பி பங்கு தந்தையின் சார்பாகவும் நம்முடைய பங்கு குடும்பத்தின் சார்பாகவும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான திருப்பலி கருத்துக்கள். நன்றியின்படியாக ஜோசப் சேசடையா, லீமா தெரேசா அவர்கள் இன்றைய நாளிலே தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். மேலும் சலேஸ் ஆண்டனி ராஜ் அவர்களுடைய குடும்பத்தார் எம் ஜெரால்ட், ஹெலன் டெய்சி, லூக் பெஞ்சமின், ரிச்சர்ட் ஸ்மித் அவர்களுடைய குடும்பத்தார் ஆண்டவருக்கு நன்றியின்படியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், ஆண்டவர் இவர்களுக்கு நல்லதொரு உடல் சுகத்தையும் ஆண்டவரிடத்தை தரவும் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஆரோக்கியராஜ் அவர்கள் நல்ல உடல் சுகம் வேண்டியும் அவர்களுக்கு இருக்கின்ற வியாதி விரைவில் குணமடைய வேண்டியும் வேண்டிக் கொள்கிறார்கள். அருட்சகோதரி செங்கோல் அவர்களுக்கு உடல் நலம் விரைவில் நலம் பெறவும், லூகா ரீஷ் சேவியோ அவர்களுக்கு வேலை கிடைக்கவும், ரீட்டா அவர்களுக்கும் வேலை கிடைக்கும், பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்கிறார்கள். மேலும் மரித்த ஜெசிந்தா, சார்ல்ஸ், ஜெயராஜ் மற்றும் உத்திரைக்கு ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் அவர்களை நினைவு கூறுவோம். மேலும் இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய பங்கிலே இறை அழைத்தல் வர வேண்டும் என்றும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித லூக்கா அன்பியம், புனித தோமையார் அன்பியம், புனித சூசையப்பர் அன்பியம் மற்றும் ஜெப ஒருங்கிணைப்பாளர்கள் இவர்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். மேலும் இன்றைய நாளிலே மிகவும் சிறப்பாக அருட்பணி இயேசு நஸ்ரேன், அருட்பணி ரீகன், அருட்பணி ஐசக் பால், அருட்பணி பால்ராஜ் இவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் இவர்களுடைய ஆன்மீக பணி மேன்மேலும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படவும், இவர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பெரும் திரளான மக்களை ஆண்டவருக்குள்ளாக வரும்படி செய்யும்படியாகவும் இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுது திருப்பலியின் முன்னுரைக்கு நாம் செவிமடுப்போம். Dear brothers and sisters in Christ, today, as we come together to celebrate this Holy Mass, we reflect on the powerful theme, Soul and Roots of the Pilgrims of Hope, the Holy Spirit. On that journey, as pilgrims of hope, we are not alone. It is the Holy Spirit who breathes life in our faith, who roots us in the truth of the gospel, and who strengthens us to walk with courage and joy even in times of uncertainty. The Holy Spirit is the soul of the Church, guiding, renewing, and inspiring us to be witnesses of the hope in the world. The Spirit speaks in our hearts, leads us in prayer,
comforts us in sorrow, and fills us with the fire of God's love. The Holy Spirit is also the root of our pilgrimage, anchoring us in God's promises and helping us grow in holiness. As we begin this Eucharistic celebration, let us open our hearts to the movement of the Spirit within us. May the Holy Spirit renew our strength, deepen our faith, and fill us with a joyful hope that only God can give. Let us now enter into the sacred celebration with reverence, love, and a spirit of praise.
அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய நவநாளில் அனைவரும் பக்தியோடு இங்கு கூடியிருக்கின்றோம். இறை அழைத்தல் தினமாக இந்த நாளை கொண்டாடுகின்ற நம் ஒவ்வொருவரும் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூய ஆவியானவர் 2 கொரிந்தியர் 3:17 வசனம் சொல்கிறது, எங்கு தூய ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. இந்த நாளில் பலவிதமான கட்டுகளோடு பலவிதமான பிரச்சனைகளோடு நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். துவக்கத்தில் நாம் வாசிப்பது போல தொடக்க நூல் 1:2 இந்த உலகம் வெறுமையாய் இருந்தது, உலகிலே இருள் படைந்து காணப்பட்டது. அந்த தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். எதுவுமே இல்லை ஃபாதர், வாழ்க்கை இருளாய் இருக்கு ஃபாதர், எந்த காரியமும் கைகூடல ஃபாதர். இந்த நாளில் நீங்களும் நானும் இந்த திருப்பலியின் துவக்கத்திலேயே ஆவியானவரே எங்கள் குடும்பத்தில் எங்கள் மீது அசைவாடி உருவற்ற இருளான உலகம் ஒரு ஒளிமயமான உலகமாய் மாற்றுகிறார். எங்கள் குடும்பத்தில் அந்த ஒளியை தாரும் என்று செபிப்போம். மத்தேயு 4 இயேசு தனிமையில் பாலைவனத்தில் இருந்த பொழுது ஆவியானவர் அவருக்கு துணையாக இருந்தார். பல நேரத்தில் ஃபாதர், நான் தனிமையில் விடப்பட்டிருக்கேன் ஃபாதர், என்னை புரிஞ்சிக்க யாரும் இல்லை ஃபாதர், குடும்பத்தில் பல உறவுகள் இருந்தாலும் எனக்கு பிரச்சனைகள், என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை. தனிமையில் இருந்த இயேசுவை திடப்படுத்திய அதே ஆவியானவர் இன்று நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது, உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தனிமையில் இருந்த ஆவியானவர் இன்று விடுதலையை தருகின்றார். எனவே நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே தன்னுடைய வலியையும் வேதனையும் நினைத்த பொழுது இயேசுவோடு இருந்து இயேசுவை இடமுற்றிய அதே ஆவியானவர் இன்று வலியோடு வேதனையோடு வெளியில வரும்பொழுது சிரித்த முகத்தோடு வருகிறோம், உள்ளே கவலைகளை வைத்துக் கொண்டு இரவிலே சரியான உறக்கமில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றன. ஆவியானவர் உண்மையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவர், இந்த திருப்பலியில் எங்கள் மீது உங்களுடைய கரங்களை வையும் ஆவியானவர். துவண்டு போன அப்போஸ்தலர் மீது இறங்கி வந்து அவர்களை அக்கினி நாவினால் திடப்படுத்தி அதே போன்று எங்களை திடப்படுத்தும் என்று சொல்லி திருப்பலியில் செபியுங்கள். ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் திருப்பலியிலே தொடர்ந்து பங்கேற்று செபிப்போம். தகுதியோடு பங்கு பெற நம்முடைய குற்றம், குறைகள், பலவீனங்கள், பாவங்களை ஏற்று தூய ஆவியானவர் தாமே நம்மை தூய்மைப்படுத்தி தூய நீரால் நம்மை கழுவி என்றுமுள்ள அந்த ஆவியானவர் தாமே இந்த பலியை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் ஒப்பு கொடுக்க செய்யுமாறு அவருடைய துணை வேண்டி நம்மை தாழ்த்தி நாம் பாவ அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, ஏழைகள் மீது நீ கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்துகளாலும் வெளிப்படுத்த புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உமது பெயரில் ஏற்கனவே பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவுமாய் நிலைத்திருக்கவும் மக்கள் அனைவரும் உமது மீட்பை காணவும் அருள் பேராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பர்களே, இந்த நாளிலே இறையிடத்தில் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கில் இறையிடத்தில் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதே சொல்லிட்டு நம்முடைய பங்கிலிருந்து உருவான குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை ஜோசப் சேவியர் சலேசிய குரு, ஜார்ஜ் மற்றும் சலேசிய குரு, நவீன் டாமினிக் சலேசியன், இன்றி சலேசிய குரு, அவர்கள் 4 பேருமே சலேசிய சபையிலே இருந்து நம்முடைய பங்கினுடைய மனித மைந்தர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் டாமினிக் டி சில்வா நம்முடைய சென்ட் பால்ஸ் அந்த சபையை சார்ந்தவர், அவருக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் என்று பல இடங்களிலே பல சபைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அது. இறைவன் நம்முடைய பங்கை இறை சமூகத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்காக மாபெரும் அடையாளம் இது. ஆகவே அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். இறைவன் அவருடைய பணிவாழ்வில் உடனிருந்து அவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். அவருடைய உடல் நலம், அவருடைய ஆன்ம நடத்தை ஆண்டவர் இன்றும் அதிகமாய் ஆஸ்வதிக்க வேண்டும், ஆவின் வல்லமையால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் இவர்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே
ஜெபித்துக் கொள்வோம். First reading. The reading from the book of Acts of the Apostles, chapter 2, verses 1 to 13. When the day of Pentecost had come, they were all together in one place. And suddenly from heaven there came a sound like a rush of violent wind, and it filled the entire house where they were sitting. Divided tongues as of fire appeared among them, and a tongue rested on each one of them. All of them were filled with Holy Spirit and began to speak in other languages as the Spirit gave them ability. Now there were devout Jews from every nation under heaven living in Jerusalem. And at this sound the crowd gathered and was bewildered, because each one heard them speaking in the native language of each. Amazed and astonished, they asked, "Are not all these who are speaking Galileans? And how is it we hear each of us in our own native language?" Parthians, Medes, Elamites, and the residents of Mesopotamia, Judea, Cappadocia, Pontus, and Asia, Phrygia, Pamphylia, Egypt, and the parts of Libya, coming to Cyrene, and the visitors from Rome, both Jews and proselytes, Cretans and Arabs. In our own languages, we hear them speaking about God's deeds of power. All were amazed and perplexed, saying to one another, "What does this mean?" But others feared and said, "They are filled with new wine." The word of the Lord. நான் யாரை அனுப்புவேன்?
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 16 முடிய. அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. ஆண்டவரின் அருள்வாக்கு. தூய ஆவியானவர் பாடலோடு இந்த மறையுரையை நாம் துவங்குகின்றோம். ஓ பரிசுத்தாவியே என்ற பாடலை பாடி ஆவியானவர் வல்லமையாய் இந்த நமது ஆலயத்திலே, இந்த மேல்மாடியிலே வல்லமையாய் இறங்க வேண்டுமாய் அவரை நாம் பாடி போற்றி துதித்து ஆராதித்து அழைப்போம். வல்லமையோடு இறங்கியவரே
அழைக்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்புக்குரிய அருள் சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பார்ந்த இறைமக்களே, ஒரு மாபெரும் ஒரு நம்முடைய நற்செய்தியாளருக்கு நாம் விழா கொண்டாடுவதற்காக நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விழா லூக்காவுக்கு அல்ல, நமக்காக தயார் செய்யப்படுகிற ஒரு விழா என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் இந்த விழா பத்திரிகையை இன்விடேஷன் எனக்கு அனுப்பிய பொழுது என்னதான் தலைப்பு என்று சிந்தித்து பார்த்தேன். மிக அழகாக இந்த ஜூபிலி ஆண்டிற்குரிய கருத்துக்களை ஒருங்கிணைத்து லூக்கா நற்செய்தியிலே அந்த லூக்கா நற்செய்தியாளர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்பதையெல்லாம் மிக தெளிவாக ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். அதிலே நமக்கு வடிவமைத்திருக்கின்றார். அதையெல்லாம் நினைத்து பார்த்தபோது இந்த 7ஆம் நாளிலே the soul of the pilgrims of hope is the Holy Spirit. எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனது டாபிக் எனக்கு வந்தது என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி ஆவியானவர் மிக மிக அவசியம். முதலிலே நான் அதை ஏன் ஆவியானவர் அவசியம், why God, why Jesus, why Holy Spirit, why the three should be in us. அவங்க 3 பேர் ஏன் வேண்டும்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். பாவத்திற்கு முன்பாக கடவுள் அவரோடு இருந்தார். பாவம் செய்கிற ஆன்மா சாவும், கடவுளை விட்டு பிரிந்து போகும். அதுதான் உண்மை. எசேக்கியேல் 18:4 எழுதப்பட்டது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார், அவருடைய ஆன்மா கெட்டு போனது, தீயவன் நுழைந்து விட்டான், கடவுளுடைய பிரசன்னம் நீங்கி விட்டது. எங்கு பாவம் நுழைகிறதோ அந்த ஆன்மா கெட்டு போய் விடுகிறது. ஆன்மா கெட்டு போய் விட்டால் இறை பிரசன்னம் நீங்கி விடுகிறது. இறை பிரசன்னம் நீங்கி விட்டால் பாதுகாப்பு போய் விடுகிறது. பாதுகாப்பு போய்விட்டால் பசாசு நுழைந்து விடுகிறது. பசாசு நுழைந்து விட்டால் எல்லா வகையான துன்ப துயரங்கள், கஷ்ட நஷ்டங்கள், நோய்கள், பிணிகள், பிரச்சனைகள் எல்லாம் மனிதனை ஆட்டி படித்து விடும். ஆவியானவர், ஆண்டவர் அவர்களுக்கு ஆவியானவரை கொடுத்தார். அந்த மனித ஆவியினால் தீ ஆவியோடு இணைந்து அவர்கள் தவறு செய்த பொழுது தூய ஆவியானவர் விலகிவிட்டார். இருக்க முடியவில்லை, செயல்பட முடியவில்லை. அவரோடு ஒரு ஆன்மாவாக இருந்து, துணையாக இருந்து அவரை வழிநடத்த வேண்டிய ஆவியானவர் அங்கு இருக்க முடியவில்லை. மனிதன் இடம் கொடுக்கவில்லை, பசாசுக்கு இடம் கொடுத்தான். There was a meeting held in heaven when Adam and Eve sinned against the Lord. ஒரு கூட்டம் நடைபெற்று, முதல் கூட்டம் அங்கு நடைபெற்று, தந்தை மகன் தூயாவின் 3 பேரும் ஒன்று கூடினாங்க. அவசர கூட்டம், urgent meeting. What we have lost? We have lost the man. He has lost his presence, our grace and our life. Everything they have lost. What to do? என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. அதோட ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. நம்ம விட்டு போயிட்டாங்க. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? Looking at each other, they were planning something should be done. என்ன செய்யலாம்? அப்பதான் Father, God the Father, he was telling Son and Holy Spirit, there is only one thing to save the man, that among us there should be one to go to the world, earth, and to become man, take the human form and be with them and give them the Holy Spirit again. அவருக்கு அவர் பரிசுத்தம் எழுதிட்டாங்க. இப்ப நம்மள ஒருவர் போகணும், போய் அவரோடு இருக்கணும், அவங்களை கற்றுக் கொடுக்கணும், அவர்களை மீட்கணும், ரத்தம் சிந்தி அவர்களை மீண்டும் நம்மோடு இணைத்த வேண்டும். இணைத்து
தூய ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்தால் அன்றி அவர்களால் மீண்டும் நம்மோடு இணைய முடியாது, ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எனவேதான் கடவுள் யாரை அனுப்பினார்? தனது மகனை அனுப்பினார். இப்போது வருகை பவனியிலே இந்த ஆலயத்தின் முன்புறத்தை எல்லாம் பார்த்து மெய்மறந்து வந்து கொண்டிருந்தேன். 2 பக்கங்களில் ஒரு பக்கம் சிலுவை, இன்னொரு பக்கம் மரியாள். லூக்கா நற்செய்தியாளர் தனது நற்செய்தியிலே எப்படி அந்த கடவுளுடைய திட்டம், மீட்பு திட்டம் நிறைவேறுகிறது என்பதை வெளிப்படுத்த முனைகின்ற பொழுது அவர் செய்த காரியம், மரியாளை கடவுள் தேர்ந்தெடுத்தார். சாதாரண நாசரேத்து பெண், அந்த பெண்ணை ஆண்டவர் பாதுகாத்து அவருக்கு தனது மகனை அவரிடம் அனுப்ப திருவுளம் கொண்டார். எனவேதான் தூதரை அனுப்புகிறார். தூதரை அனுப்பிய பொழுது தூய ஒரு மகனை பெறுவி இயேசு என்று பெயர். எப்படி? how can it be? எப்படி how can I give birth என்று கேட்ட பொழுது தூய ஆவி உம்மீது வரும். First mention of the Holy Spirit in the Gospel of Luke. தூய ஆவி, Holy Spirit. அது வரைக்கும் பைபிள்ல எங்கேயுமே Holy Spirit என்று எழுதப்படல. அங்குதான் லூக்கா நற்செய்தியாளர் தூய ஆவி அப்படின்னா இன்னொரு ஆவி இருக்குது. என்ன ஆவி இருக்குது? கெட்ட ஆவி இருக்குது, கொட்டாவி இருக்குது. நம்ம கோயிலுக்கு வந்தா வரது கொட்டாவி, கெட்டாவியும் வருது. எனவே அதுதான் evil spirit. So தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். The Holy Spirit will come upon you. He will overshadow you. எனவே ஆவியானவருடைய ஆற்றலை மரியாள் பெற்றார். இதுதான் அழைப்பு. வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, the vocation to God, கடவுளுக்கு பணிபுரியக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஒருவர் என்றால் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் அன்றி நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. கிறிஸ்து நம்மில் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்தவர் அல்ல. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளுடைய மக்கள். We are God's people. We are called to be God's people to serve the Lord. எனவே நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பெற்று மரியாள் அந்த அழைப்பை பெற்றார். இயேசுவின் தாயாக இருப்பதற்காக தூய ஆவியானவரை அவர் பெற்றார். தூய ஆவியானவரை பெற்று இயேசுவை பெற்றுக் கொடுத்தார். இயேசுவை மட்டும் அவர் பெற்றுக் கொடுக்கவில்லை, மீண்டும் இயேசு கூறியபடி சீடர்களை ஒன்று கூட்டி மேல் மாடியிலே அவர் ஜெபித்த பொழுது சீடர்களோடு 9 நாட்கள் அவனால் இருந்து ஜெபித்து 10ஆம் நாளிலே அவர்கள் அனைவரும் தூய ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். There is only one novena taught by Jesus Christ, asked by Jesus Christ, is the novena to the Holy Spirit. ஆனா திருச்சபையில் நாம யார் யாருக்கோ நோவேனா எடுத்துக்கிட்டு எங்கோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு நவநாள் மரியாள் தலைமையிலே இயேசு கூறியபடி நடைபெற்ற ஒரு ஜெப வழிபாடு, தொடர் வழிபாடு என்றால் தூய ஆவியானவருக்காக தான். அந்த ஆவியானவர் நமது ஆன்மா, ஆன்மாவின் ஆன்மா. அவர் வேண்டும், அவர் நம்மில் இறங்க வேண்டும். அவர் வந்தால் தான் இயேசு, அவர் தான் இயேசுவை நமக்கு தர முடியும், இயேசுவை நோக்கி வழி நடத்த முடியும், ஜெபிக்க துணை செய்ய முடியும், நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்க முடியும், நமக்கு விடுதலை தர முடியும், நம்மை ஆறுதல் படுத்த முடியும், உண்மை கிறிஸ்தவர்களாக வாழச் செய்ய முடியும். Only the Holy Spirit can help you to pray, to be witness to Jesus, to lead a Christian life. Who is a Christian? Christ. Jesus has 3 names. Jesus the Savior, Jesus, then Christ, Jesus Christ, Jesus the Messiah. What are the meanings? Jesus the Savior, Jesus Christ. Christ is the one anointed by the Holy Spirit. Messiah is the same form in another language. This Christos, Greek
And then in Messiah, Hebrew language, both are same. The meaning is anointed one, anointed by Holy Spirit. So who are all the Christians? Who are filled by the Holy Spirit, who are led by the Holy Spirit. So if you are not filled by the Holy Spirit, if you are not led by the Holy Spirit, we are not at all Christians. So the loop from the narrative, from the gospel, from the beginning to the end, starts with the Holy Spirit and finishes with the Holy Spirit. ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர் என்பதை உணர்த்துவதற்காக நம் ஆன்மாவில் இறங்கி நம்மோடு ஒரு துணையாளராக, தேற்றரவாளராக, நிறைவுண்மையை நோக்கி, இயேசுவை நோக்கி, இயேசுவை பெற்றுக்கொள்ள, இயேசுவின் சாட்சிகளாக நம்மை வாழச் செய்ய நமக்கு துணை செய்பவர் தான் Holy Spirit. ஆவியானவர் அவர் வேணும். நீ திருச்சிகள் அவர் வேணும். அவரை மறந்துட்டோம், அவர் வேண்டாம் விளக்கிட்டோம், அவரை மறக்கடிக்க செய்துவிடு. நமக்கு அந்தோனியார் இருந்தா போதும், ஆரோக்கியமாக இருந்தா போதும், அவங்கள்ட்ட போயிட்டு பிள்ளை கொடு, இதுக்கு திருமணத்தை நடத்து, வேலை கொடு, இந்த குடும்பத்தை நடத்தணும், எங்க வீடு கிடைக்கணும், என் பிரச்சனை நீங்கணும், worldly pleasures. இதுக்காக இந்த புனிதர்களை நாடி நாடி மேலான கொடையை நாடாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் மிக அழகாக ஒவ்வொருடைய அழைப்பை பற்றி மரியாளுடைய அழைப்பு தூய ஆவியால். அவர் ஆவியானவரோடு அவர் செல்கிறார், எலிசபெத்தை சந்திக்கிறார். When she met the Elizabeth, அந்த நேரத்தில் ஆவியானவருடைய வல்லமையை எலிசபெத்தும் அவர் வயிற்றில் இருந்த குழந்தையும் ஒரு குடும்பம் முழுவதும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டதை நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்லுகிறார். சக்கரியா குருவானவர், அவருடைய மனைவி எலிசபெத், ஆண்டவர் அவர் குழந்தை இல்லை, எனவே இப்போது குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் சாட்சியாக அவர், இயேசுவின் முன்னோடியாக இருக்க வேண்டும். ஒரு அழைப்பு, அந்த அழைப்பை அவர் தொடங்குவதற்கு முன்பாக குழந்தையிலேயே அவர் தாமே தூய ஆவியானவரை பெறுகிறார். திருமுழுக்கு யோவான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், filled by the Holy Spirit. Elizabeth filled by the Holy Spirit. அடுத்ததாக சக்கரியா filled by the Holy Spirit. ஆவியினால் நிரம்பி ஆண்டவரை துதிக்கிறார். மரியாள் ஆவியினால் நிரம்பி ஆண்டவரை துதிக்கிறார். எலிசபெத் ஆவியினால் நிரம்பி ஆண்டவரை வாழ்த்துகிறார். யாரும் மற்றவங்களை வாழ்த்த முடியும்? தூய ஆவியை பெற்றவர்கள் தான். தூய ஆவியை பெறாத எல்லாரும் மற்றவர்களை தூற்றுவார்கள், திட்டுவார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள், கோபப்படுவார்கள், எரிச்சல் அடைவார்கள். If you have no Holy Spirit, you will be blaming others, you will be scolding others, you will be an irritation to others, you will spoil the family life. ஆவியானவர் வேண்டும். ஆவியினால் நிரப்பப்படுகிற போது சண்டை, சச்சரவுகள், குழப்பங்கள், பல வகை மனத்தாங்குகள், குற்றப்படுத்துதல் இதெல்லாம் நடைபெறும். இந்த எலிசபெத், சக்கரியா, யோவான் குடும்பம் filled by the Holy Spirit. Zechariah, Elizabeth and the child John the Baptist, they were filled by the Holy Spirit. உங்க குடும்பத்தில் யார் அப்பா அம்மா? அப்பா ஆவியினால் நிரம்பி இருக்கிறாரா? அம்மா ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்களா? பிள்ளைகள் ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்களா? ஆவியானவர் செயல்படுகிறார்களா? அப்போது அவர்கள் ஜெபிப்பார்கள், ஒன்று கூடி ஜெபிப்பார்கள், இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வார்கள், இயேசுவை பற்றி அறிவிப்பார்கள். உங்க வீட்டில ஜெபிக்கிற சத்தம் கேட்கல, ஆண்டவரை போற்றி போடக்கூடிய சத்தம் கேட்கலன்னா you are not filled by the Holy Spirit, by the spirit of prayer. ஆவியானவர் வந்தால் தான் ஜெபிக்க முடியும். இன்னைக்கு 25 ஆண்டுகளாக நான் இந்த அபிஷேகம் ஆவியானுடைய வல்லமையை பெற்ற பிற்பாடுதான் நானே ஒரு குருவாக இருந்து இப்போது ஜெபிக்கிறேன். சாதாரண குருவா இருந்தாலும் ஜெபிக்க முடியாது, சாதாரண கன்னியரா இருந்தாலும் ஜெபிக்க முடியாது. கட்டளை ஜெபம், இந்த ஜெபத்தை மட்டும் தான் புக்கில் இருக்கிறதான் சொல்ல முடியும், ஜெபமால சொல்ல முடியும். ஆனால் ஆவியில் நிரம்பி ஜெபிப்பது என்பது ஆவியானவரை நாம் பெற வேண்டும். அப்போதுதான் ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க துணை செய்வார். He will help us to pray, how to pray.
He will teach us to pray. அதே போல ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாம் என்ன சொல்ல, எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யலாம். எல்லாரும் குடிக்கிறாங்க, நானும் குடிக்கலாம். எல்லாரும் செல்போனுக்கு அடிமையா இருக்கிற, நானும் செல்போனுக்கு அடிமையா இருப்பேன். எல்லாரும் தப்பு பண்றாங்க, நானும் பண்ணுவேன். பாவம் இப்போது 2 மடங்கு அதிகரித்து விட்டது. இயேசுவின் காலத்தில் இருந்ததை விட இப்போது பாவம் 2 மடங்கு, டபுள். The sin taken double form. 2 மடங்கு, ரெட்டிப்பாம் மடங்கு அதிகமாய் எல்லாரும் பாவம் செய்கிறார். அப்ப நான் மட்டும் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? You are called to be holy. அதான் அழைப்பு. கிறிஸ்தவ அழைப்பு என்பது பரிசுத்தமான கடவுளோடு இருப்பதற்காக, பரிசுத்தமாக இருப்பதற்காக. அந்த பரிசுத்தமாக இருப்பதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் வந்தால்தான் உடலின் செயல்களை சாகடிக்க முடியும், இச்சைகளை போக்க முடியும், காம எண்ணங்கள் நாட்டங்களை போக்க முடியும், செல்போன் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். அவர் விடுதலை தருவார். டெலிவரர். எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. இதையெல்லாம் நாம் உணர வேண்டும். எனவே இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு தேவை. அதே போல மன கஷ்டங்கள், வேதனைகள், பாதிப்புகள், பிரச்சனைகள் வருகிற பொழுது ஆவியானவர் உங்களை தேற்றுவார். ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்கள் ஆன்மாவை தேற்றுவார். ஆன்மாவாக உங்களோடு இணைந்து உங்களை அரவணைப்பார். உங்களை தேற்றி ஆண்டவரிடம் மகிழ்ச்சியில் உங்களை நிரப்புவார், அமைதியில் நிரப்புவார், அன்பை ஊற்றுவார். அன்பின் ஆவியானவர். இந்த உலகத்தில் இப்ப அன்பே கிடையாது. நோ ரியல் லவ், ஒன்லி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லவ், பாடிலி ஸ்பெஷலி லவ். இப்போ பார்த்தா காமம், கவர்ச்சி, அழகு, இப்படிதான் அன்பு இருக்கு, சுயநல அன்பு. ஆனால் டிவைன் லவ் who will give only the Holy Spirit. ஆவியானவர் வந்தாதான், அன்பின் ஆவியானவர் வந்தாதான் உண்மையிலே அன்பு செய்ய முடியும். மரியாள் கடவுள் அன்பு செய்தாங்க, எலிசபெத்து, சக்கரியா, யோவான் ஆண்டவரை அன்பு செய்தாங்க, சிமியோன், நெக்ஸ்ட் சிமியோன் and அன்னா, they were filled by the Holy Spirit. இயேசுவை எடுத்துரைத்தார், இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். லூக்கா நற்செய்தியாளர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருவார். எனவே அப்படியாக இன்னும் அவருடைய Acts of the Apostles அதுல கூட திருத்தூதர் பணியிலும் பார்க்கிறோம். ஆவியானவர் இறங்கிய பிற்பாடுதான், தூய ஆவியால் வல்லமை பெற்ற பிற்பாடுதான் அவர்கள் சாட்சிகளாக மாறினார். பயம் நீங்கியது, கவலை நீங்கியது, சமாதானம் உண்டானது. வெவ்வேறு மொழிகளில் ஆண்டவரை போற்றினார், இறைவாக்கு உரைத்தார்கள், இயேசுவுக்காக வாழ்க்கையை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, தூய ஆவியால் நிரம்பிய ஒரு வாழ்வு. இதைதான் நமது நற்செய்தியாளர் லூக்கா மிக அழகாக எடுத்து வைக்கிறார். எனவே அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுக்குரியபடி மேல் மாடில் they were together in the upper room praying unceasingly only the thing to get the Holy Spirit. கோயிலுக்கு வந்தா அல்லது ஜெபத்தில் இருந்தா முதல்ல நாம கேட்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். Come Holy Spirit. நீங்க வேணும் ஆவியானவர். நீங்க இருந்தா எனக்கு எல்லாம் போதும். ஆவியானவர் வந்தா எல்லாம் கிடைக்கும். விண்ணக மண்டல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆவியானவர் இல்லைன்னா நாம் இதையோ கேட்டு கேட்டு டயர்டாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். You have to ask the Holy Spirit. Thirst for the Holy Spirit. Eagerly waiting with the Holy Spirit. அதே லூக்கா மிக அழகாக ஆவியானவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இல்லை, நம்முடைய ஆன்மா கெட்டு போகும், ஆன்மா உயிர் பெறாது. ஆவியானவர் இல்லைன்னு ஜெபிக்க மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம். இதான் முதல் சைன். ஆவியானவர் இல்லை என்பதற்கு என்ன அடையாளம்? காலையில் எழுந்தா ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், கோயிலுக்கு வர மாட்டோம். That is the first sign. Your soul is dead. When you are not praying in the early morning, your soul is dead. அப்ப ஆவியானவர் வரணும், அவர் ஆன்மா நம்முடைய ஆன்மாவை இணையணும், உயிர் கொடுக்கணும், ஜெபிக்க வைப்பார், கற்றுக் கொடுப்பார். பாருங்க நிறைய காரியம். He will teach us. Holy Spirit அவர் தான் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பவர், பரிசுத்தப்படுத்துபவர், தூய்மைப்படுத்துபவர், வெளிப்படுத்துவர். நிறைய காரியங்கள் வெளிப்படுத்துவார்.
ஆண்டவரை நோக்கி எப்படி வாழணும், என்ன செய்யணும் கற்றுக் கொடுப்பார், வழி நடத்துவார். எனவே அந்த ஆவியானவர் இந்த தேவை. லூக்கா நற்செய்தியாளர் தனக்கு விழா கொண்டாடுகிற பொழுது நமக்கு ஒரு அழைப்பு, கிறிஸ்தவ வாழ்வு ஒரு அழைப்பு, குருத்துவ வாழ்வு ஒரு அழைப்பு, அருட்சகோதரிகள் வாழ்வு ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை பெற்று நாம மகிழணும்னா யார் நமக்கு தேவை? யார் வேணும்? நீங்க எவ்வளவு பேருக்கு பரிசுத்த ஆவி வேணும் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் வேணும்? வேற எதோ நினைச்சு இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவி நிஜமா வேணுமா? Finally stand up, let us pray. ஜெபிப்போம். ஆவியானவர் வேணும். அவர் என் ஆன்மாவின் ஆன்மா. அவர்தான் எனக்கு உயிரளிப்பவர், அவர்தான் என்னை பரிசுத்தப்படுத்துபவர், அவர்தான் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பவர், அவர்தான் இயேசுவை எனக்கு கொடுப்பவர், இயேசுவை பற்றி அறிவிப்பவர், அவர்தான் எனக்கு வெளிப்படுத்துபவர், அவர்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் என் சொத்து, அவர்தான் எனக்கு எல்லாம். ஆவியானவர் வேணும். மரியாவோடு ஜெபிக்கிறோம், நம்முடைய லூக்காவோடு ஜெபிக்கிறோம், புனிதனோடு ஜெபிக்கிறோம், ஒரு திருச்சபையாக நாம் ஜெபிக்கிறோம். மேல் மாடியில் ஜெபித்தது போல இந்த அண்ணா நகர் புனித லூக்கா இந்த ஆலயத்திலே நாம் எல்லாரும் ஒரே மனதோடு ஜெபிக்கிறோம். அவர் நமக்கு எடுத்துரைத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். அவருடைய வல்லமை வேண்டும், அவருடைய ஆற்றல் வேண்டும், அவர் நம்மை வழி நடத்த வேண்டும். ஒரே மனதோடு கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். லூக்கா மிக அழகாக தனது நற்செய்தியிலே 11:13 தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. Let us pray. ஆண்டவரே, எங்கள் ஆன்மா கெட்டு போயிருக்கிறது, உயிரற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உண்மை சாட்சிகளாக இல்லாமல் இந்த உலகத்திலே பலவிதத்திலே பாதிக்கப்பட்டு அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதோ எங்கள் பாதுகாவலர் லூக்கா நற்செய்தியாளர் பெருவிழாவை நாங்கள் கொண்டாட தயார் செய்யும் இந்த நவ நாட்களிலே இப்பொழுதே ஆண்டவரே, ஆசையோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த அண்ணா நகர் பங்கு இறை மக்கள் பக்தர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். ஒரே மனதோடு மரியாளோடு மீண்டும் ஜெபிக்கிறோம், லூக்காவோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே மேல் மாடியில் இறங்கிய வல்லமை, அபிஷேக வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே இறங்குவதாக. அப்பா, உமது ஆவியானவர் இறங்குவாராக, அபிஷேக வல்லமை இறங்குவதாக. இந்த ஆலயம் முழுவதிலும் இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா தூய ஆவியை பொழித்தவர்களும் இறுதி நாட்களிலே மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழித்தவர்களே, உங்கள் புதல்வர் இறை வாக்குரைப்ப என்ற வாக்குறுதி நிறைவேறுவதாக. வாக்களிக்கப்பட்ட வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஜெப ஆவி இறங்கட்டும், அன்பின் ஆவி இறங்கட்டும், உறுதிப்படுத்தும் ஆவி இறங்கட்டும், ஞானத்தின் அறிவின் ஆவி இறங்கட்டும், விடுதலையின் ஆவி இறங்கட்டும், உற்சாகத்தின் ஆவி இறங்கட்டும், அமைதியின் ஆவி இறங்கட்டும், பலப்படுத்தும் ஆவி இறங்கட்டும், வெளிப்பாட்டின் ஆவி இறங்கட்டும். ஆவியானவர் இறங்குகின்றபடியால் தீ ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். இதோ பிள்ளைகளை பாதிக்கிற, குடும்பங்களை பாதிக்கிற தீ ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் நிரப்புவாராக, வல்லமையாய் ஆட்கொள்வாராக, வல்லமையாய் செயல்படுவாராக. இயேசுவின் பெயரிலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் தந்தாய். ஆமென். ஒரே மனதோடு அவர்கள் ஜெபித்தார்கள், நாமும் ஜெபித்திருக்கிறோம். தூய ஆவியானவர் துணையோடு இந்த திருச்சபைக்காக, அகில உலகத்திற்காக, தேசத்திற்காக, நம்முடைய பங்கிற்காக, அனைத்து மக்களுக்குமாக தூய ஆவியின் துணையோடு நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்பி பெற்றுக்கொள்வோம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலைகளுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இறை
ஆவியால் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்பட்டு மாறி வரும் கால சூழலுக்கும் சமுதாயத்தின் சவால்களுக்கும் ஏற்ப திருச்சபையை திறம்பட வழி நடத்திட வரமருள புனித லூக்காவின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையர்கள், அருட் சகோதரிகள், நமது பங்கு குடும்பங்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களுக்காக மற்றும் பக்த சபைகளுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவே திராட்சை கொடி, நாம் அதன் கிளைகள் என்பதை உணர்ந்து பொறுப்புணர்வோடும் ஒற்றுமையோடும் எங்கள் பங்கின் கடமைகளை நிறைவேற்ற வரமருள தூய லூக்காவின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Your response will be, Lord, hear our prayer. For those discerning a call to the priesthood, diaconate, or religious life, that they may hear God's voice clearly and respond with generous hearts. Through the intercession of Saint Luke, we pray to you, O God. Lord, hear our prayer. For families, that they may encourage and support their children in answering God's call, especially to occasions of special service in the church. Through the intercession of Saint Luke, we pray to you, O Lord. நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். Let us pray for our personal intentions. அப்பா விண்ணக தந்தையே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவரே, தூய ஆவியானவரோடு எங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் விண்ணக கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனமும் வந்து ஊழியம் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் எங்களுக்கு நலமும் மாற்றியும் அடிப்படமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனித லூக்கா தரும் வியத்தகு சாட்சியத்தால் உமது திறமை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிறையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் மறைவிக்கும் திராவை நினைவுறும் எங்கள் திருத்தந்தை லீகோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநன்னர் ஆகியோருடனும் உத்திர அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, தூய லூக்கா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழும் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேற்றும் வருவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். பாவங்களை போக்க பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மரியாளிடம் பிறந்தவர். தூயாவின் வல்லமையால் வாழ்ந்தவர். தூயாவின் வல்லமையால் தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தவர். தூயாவின் வல்லமையால் உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து ஜெபித்து தூய ஆவியை பொழிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றவர் வேறு பெற்றோர். இறையன்பில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வழங்கக்கூடிய திவ்ய நற்கருணையானது தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறமத சபையினர்கள் இருந்தால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே அமர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். Yeah.
சகோதர சகோதரிகள், இறையிடத்தில் தினத்தை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். உண்மையிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும், மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய பங்கிலிருந்து 6 பேர் குருக்களாக இதுவரை நம்முடைய பங்கிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஆசீர்வாதம் தான். அவங்க இந்த நேரத்தில் நாம் அவருடைய குடும்பத்தாரை நினைத்து பார்ப்போம். குறிப்பாக அவருடைய பெற்றோர்கள், அவருடைய சகோதர சகோதரி, இவர்களுக்கெல்லாம் ஒரு வரத்தை கையை தட்டி அவங்களை வாழ்த்துவோம். துணிந்து தன்னுடைய மகன்களை, பிள்ளைகளை கடவுளுக்கு அர்ப்பணித்து இருக்கிறார்கள். ஒரு பெரிய துணிச்சல். இங்கே நிறைய பேருக்கு அந்த துணிச்சல் கிடையாது. எனவே தான் பிள்ளைங்க பக்கம் வீட்டில் வச்சுக்கிறீங்க. அது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. தன்னுடைய பிள்ளையை ஒருவரை ஆண்டவருடைய பணிக்கு அனுப்புவது எளிதான காரியம் கிடையாது. எந்த வழியில் போகலாம்? 2 தான். ஒன்று துறவரம், இல்லை திருமணம். 2 வழியில் போனாலும் மேடு பள்ளம் உண்டு, கரடி மேடு உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வழியில் வேதனைகள் உண்டு. எந்த வழியில் போனாலும் டயர் பஞ்சர் ஆகும், எங்கே போனாலும் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகும், எங்கே போனாலும் 2 நஷ்டம் உண்டு. ஏதாவது குறைச்சலாக இருக்கா? எதுலையாவது குறைச்சலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் பரவாயில்ல நினச்சிப்பாங்க ஒரு சிலர், அல்லது நீங்கள் எங்களை பார்க்கும்போது கொடுத்து வச்ச வாழ்க்கை எப்படா அப்படி நினச்சப்ப நம்ப மாட்டேங்க. அப்படி கொடுத்து வச்ச வாழ்க்கை அனுப்பி வைங்கனாலும் அனுப்ப மாட்டாங்க. ஆகவே எந்த வழியிலே நாம் சென்றாலும் அங்கே எல்லா காரியங்களும், எல்லா சவால்களும் உண்டு, எல்லா வழிகளும் உண்டு, எல்லா பிரச்சனைகளும் உண்டு. ஆண்டவர் நம்பி அவருடைய பணிக்கு அனுப்புகிற பொழுது அதில் கூடுதலான ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அவை குடும்பங்கள் நினைத்தால் ஒழிய ஒரு குருவானது வர முடியாது. குடும்பங்கள் என்று அர்ப்பணித்தால் ஒழிய குருக்கள் பல கன்னியர்கள் வர முடியாது. ஆகவே இந்த நேரத்தில் நான் தொடர்ச்சியாக நம்முடைய ஒருவேளை என் குடும்பத்தில் ஒரு குருவானவர் யாரும் போகல, ஒரு கண்ணீர் யாரும் போகல, ஒரு சொல்லுவோம் நான் விரும்பின சாமி என் பிள்ளையாவது போகும் பார்த்தா அது எங்கே போகும் அப்படி கூட இருப்பான். ஜெபிக்கலாம், இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாம். சொல்ற நிலையாய் இருப்பதாக நினைப்போர எச்சரிக்கையா இருங்க. அங்கே அவர்களுக்காக ஜெபிக்கலாம், குருக்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும், கண்ணீர்களுக்காக ஜெபிக்கணும், துறவர வாழ்க்கையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கணும், அல்லது இப்படி ஆக வேண்டும் என்று விரும்புகிறது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அந்த பயிற்சியில் இருக்கிற துறவர பயிற்சியில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இறைவன் தொடர்ந்து அவர்களை இடப்படுத்தி கொள்ள வேண்டும், தொடர்ந்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும். தன்னை சொன்னதோடு தூய் ஆண்டால் நிரப்பி அவர்களை வழிநடத்தி கொள்ள வேண்டும். அந்த கட்டமையாக செய்யலாம். ஏன்னா நம்ம குருக்கள் வேண்டும். ரொம்ப நாளைக்கும் நம்ம குருக்கள் இல்லாமல் பயணிக்க முடியாது. குருக்கள் கண்டிப்பாக வேண்டும். அவரோட நான் அடிக்கடி திரும்பி சொல்லுவேன், ஏதாவது பிடிக்காத குருன்னா என்ன பண்ணுவீங்க?
பிடிச்ச குருனா எப்படி வேணால் தெரிஞ்சுக்கலாம். போகிற வழியில் வந்து அது பஸ்ஸில் பிரயாணத்தில் அது எங்கே கூட பிடிச்ச குருவுக்கு நினைப்பு வந்துச்சுன்னா உடனே சின்ன ஜபம் சொல்லி அவருக்காக தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பிடிக்காத குரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முட்டி போட்டு ஜெபிங்க, ஆண்டவர்களுக்கு பிடிச்ச குருவாக மாற்றணும். உங்களுடைய ஜபம் நிறைய கிடைத்தான். நான் அதான் சொல்கிறேன், என்ன பிடிக்கல நினைக்கிறீங்களா? தயவுசெய்து எனக்காக குடும்பத்தில் முட்டி போட்டு சொல்லி உண்மையாக பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க. அது அன்பானவர்களே, தந்தை சொன்னது கூட தூய ஆவி இல்லாதவங்க தான் எப்போது எதோ குறை சொல்லினே இருப்பாங்க. ஏதாவது இந்த ஒரு அந்த குறை அப்படி சரியில்லை, இது சரியில்லை, ஆண்டில் இந்த பூ சரியில்லை, அந்த கலர் சரியில்லை, எப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு இதுதான் வேலை. ஆனால் ஏன்னா திருப்பலியில் இருந்தால் கூட ஆவியில் நிறைஞ்சு ஆண்டருக்குள்ளே இருந்து இப்போ தந்தை சொன்னது போல் எல்லா புனிதரோட தேடி போவோம். எல்லாம் நல்லது தான். எந்த புனிதரான போயிட்டு தூய ஆவிகளுக்கு அதிகமாக கொடுங்க கேட்டு வருமா? எங்கேயாவது போகிற கோயிலெல்லாம் போயிட்டு தூய ஆவிகளுக்கு கொடுங்க கேட்டது கிடையாது. மேலான ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக தூய ஆவி தான் நமக்கு கொடுக்குறார். நிம்மதி, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பாசம், அன்பு, இரக்கம், கருணை, விட்டுக் கொடுக்கிறது, மன்னிக்கிறது, ஏற்றுகிறது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறது, நாம் அடுத்தவருடைய வரிகளை புரிந்து வேதனைகளை புரிந்து கொள்வது, அடுத்தவர்களை தாங்கிக் கொள்வது, அடுத்தவர்களை பிடித்துக் கொள்வது, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவது, அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பது எல்லாமே தூய ஆவியான் அவருடைய வேளாண் படைதான். இதான் எங்களை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்பட்டுங்க. உங்களோட ஆண்டு நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு. என் குடும்பத்தில் இதெல்லாம் இருக்குது சாமி, நான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டு உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியாக அதில் வளர, அதில் வாழ தூயாவிகள் நாம் கேட்போம். அப்போ இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இறை இழைத்துகளுக்காக ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், இருப்பவர்களுக்காக ஜெபிப்போம், இழப்பவர்கள் இழந்து விடாததற்காக ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அப்போ இந்த நாளிலே சிறப்பு செய்வதற்காக நாம் தந்தை இயேசு நஸ்ரீன் அவர்களை அழைத்திருந்தோம். பாண்டிச்சேரி மறை மாவட்டம் அபிலா திரேசா தியான மையத்தில் இயக்குநர் தந்தையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு அதனுடைய பணியில் இப்படிப்பட்ட ஆலயங்கள் செல்வது, தியானம் நடத்துவது, அபிஷேக கூட்டங்கள் நடத்துவது, அப்படி அந்த அனுபவத்தை தூயாவின் அனுபவத்தை மிக அருமையாக அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மக்களை வழிநடத்துகிறார். நிறைய அருட்கொடைகளை பெற்றவர், நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றவர். எல்லா விதமான அவனுடைய ஆசீர்வாதங்கள் பலதும் அவர் கொண்டு, குறிப்பாக அவருடைய இசை புலமை, ரொம்ப இசை நிறைய 120 150 பாடல்கள் எழுதியிருக்கிறார், இசை அமைச்சிருக்கிறார். அவருடைய முதல் பாட்டு நம்ம நல்ல பாடல் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், அதான் அவருடைய முதல் பாடல். அதுபோல் நிறைய பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே ஃபோக் ஸ்டைலில் அல்லது ஆவிக்குரிய பாடல்கள் அல்லது ஆண்டுக்குரிய பாடல்கள், திருப்பலி பாடல் என்று 150 பாடல்கள் கிட்ட அவர் பாடி இசையமைச்சு அதை வைத்திருக்கிறார். அவை என்னுடைய போகிற விடலாம் அந்த பாடல்களை பயன்படுத்துவார். அதோடு இல்லாமல் இதுபோல் ஆவிக்கு நிறைந்து ஜெபிக்கிறது, பேய்களை ஓட்டுவது அல்லது மக்களை வெளிநடத்து, இப்படிப்பட்ட ஆண்டுடைய ஆசீர்வாதமான பணிகளை ஒரு சிறப்பான ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், நற்செய்தி அறிவிப்பு பணி செய்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய ஆயுதம் அவருக்கு இதற்காகவே தனியாக அவர் ஒதுக்கி இந்த பணியை செய்ய சொல்லி அவரை அனுமதித்திருக்கிறார். அவரும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களை அன்போடு இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றோம், அவருக்காக ஜெபிக்கின்றோம். தந்தை அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. வணக்கம். வாங்க, முன்னாடி வாங்க. ஆகவே நம்முடைய அன்பின் அடையாளமாக இந்த பயனாடையை பொருத்தி தந்தை அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம், அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். தந்தையவர்கள் அழைத்த போது சரி யாரை உடனே இருக்க தோழமை இருக்கிறாங்க அழைக்கலாம் சொன்னால், இது மினிஸ்டர் இதே போல் அவரை போலவே வந்து ஆகமுடிய இந்த ஒரு பணியில் நற்செய்தி பணியில் இருக்கிறவர்களை அழைத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லிதான் மீது இருக்கிற 3 பேரையும் நம்ம அழைத்திருக்கிறோம். ஆகவே வந்து இருக்கிற 3 பேருமே அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் கொண்டவர்கள், ஆவிக்கு நிரம்பி செபிக்கணும், ஆவியில் மக்களை வழிநடத்தணும், இன்னும் அதிகமாக ஆவியோட கொடைகளை பெற்றுக்கொள்ளணும்,
இன்னும் வல்லமையுள்ள குருக்களாக இருக்கணும்னு ஆசை விருப்பம் நிறைய உண்டு. இளைய குருக்கள் மிக திறமையாக தங்களுடைய பணிகளிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை அவர் அனைவருக்குமாக நாம் வாழ்த்து சொல்கிறோம். இதில் வந்து ரீகன் வந்து பரிந்துபட்டு என்ற பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய பூந்தமல்லி குருமடத்திலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். முனைவு பட்டம் பெற்றவர். ஆகவே தந்தை அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை இருக்கிறார். நம்மோடு இன்று இணைந்து நமக்காக தெரிவித்திருக்கிறார். தேங்க்யூ ரீகன். காட் பிளஸ் யூ. அதே போன்று அடுத்ததாக ஐசக் போல் அவரும் வந்து மிகுந்த ஒரு அந்த ஆர்வம் கொண்டு இப்படிப்பட்ட பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் ஈடுபட்டிருக்கிறார். இப்பொழுது தற்சமயம் அவர் ஏறக்குறைய கிழச்சேரிக்கு அருகாமல் இருக்கிற காந்திபட் என்கிற ஒரு பங்கு தந்தையாக தற்சமயம் பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமக்கு எல்லாம் அதிகமாக ரொம்ப பழக்கமான குரு இத்தனை நாட்களாக நமக்கு தினந்தோறும் முன்னமே வந்து பாவசனம் கேட்கிறவர். ஏற்கனவே சொன்ன முதல் நாளே சொன்னேன், அவர் அப்புறம் கவனிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஆகிய அருட்தந்தை பால்ராஜ் அவர்கள் அவருடைய பாகாயோடு புரட்டு ஒரு பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த 10 நாட்களிலும் நம்மோடு இருக்கிறார். அவர் தான் பாவசனம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களும் அவருடைய பணி சிறக்க அவருடைய உடல் நலத்திற்காக அவருடைய பெற்றோர்களுக்காக சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள். நன்றி. அன்பார்கள், இதே நேரத்தில் இந்த நாளை தாஸ் அவரும் கூட இருக்கிற எப்போதும் இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். தாஸ் நம்மோடு இணைந்து இருக்கிறார். அடுத்ததாக இந்த நாளை சிறப்பித்த அன்பியர்கள் லூக்கா, தோமையார், சூசேப்பர் மற்றும் பிரேயர் கோஆர்டினேட்டர்ஸ் இறைநடல் பொறுப்பாளர்கள் இவங்க இந்த நாளை வந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த காசு கொடுத்து கூட்டது பார்க்க போல சொல்ல மாட்டேன். அன்பார்களே, இந்த அலங்காரங்கள்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. காலையில் ஒரே பரவல் இந்த ஆலயம் நான் வந்து பார்த்து கொண்டே இருந்தேன். வந்து மிகுந்த பரபரப்போடு அந்த எல்லா பொறுப்பாளர் அந்த அன்பியத்தில் இருக்க எல்லாருமே கூடி நின்று மிக அருமையாக ஏற்பாடுகள்லாம் செய்தாங்க. அவங்க சைடெலாம் ஆவியாளர் கனிகள், கொடைகள், வரங்கள் எல்லாம் அவங்க கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க. இந்த பிளட் கார்டு இதெல்லாம் இதை வந்து ஒரு அர்த்தமுள்ள வழிபாடாக இருக்கணும், ரொம்ப ஆசுவாதமான வழிபாடாக இருக்கணும்ட்டு விரும்பி இதற்காக திட்டமிட்டு மிகுந்த ஒரு 3 மணி வரை இங்கே தான் அவங்க இதில் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்படி அவ்வளோ உற்சாகத்தை பார்த்தேன், அவ்வளோ ஒரு ஆசுவாதத்தை பார்த்தேன். ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் இணைந்து வந்து பொறுப்பாளர்கள் காலையிலிருந்து 3 மணி வரை இதற்காக தயார் செய்து போது பார்க்க ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆகவே அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பெறுகிறவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த தயாரிப்போடு இந்த நாளை அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தயாரிப்புக்காக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அன்பார்ந்தவர்களே, நாளை தினத்திலே நாம் குடும்பங்களின் தினமாக கொண்டாடுகிறோம். ஃபேமிலி டே. குடும்பங்கள் எவ்வளவு அவசியமானது என்பதை உணர்ந்து ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எனவே முடிஞ்சால் குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வந்து உட்காருங்க, குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஆச்சரிப்போம். நிறைய குடும்பங்கள் ஒன்றா இருக்கிறோம், ஆனால் குடும்பமாக இல்லை. அது உணர்ந்துருப்பீங்க. ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் குடும்பமாக இல்லை. குடும்பமாக இணைஞ்சு வாழ முடியல. பல குடும்பங்கள் அப்படி தத்தளிக்கிறது. ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டுடைய வல்லமை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், அவங்களுக்கு வந்து ஆண்டுடைய கிருபை வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே முடிந்தால் நாளை வருகிற பொழுது குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு உட்காருங்க, உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க, உன் குடும்பத்தின் காரியங்களுக்காக இப்போ கொடுங்க. ஆண்டவர் நாளை தினத்தில் நம்ம இன்னும் அதிகமாக சிறப்பாக வெள்ளிக்கிழமை மிகுந்த ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவார். ஆகவே நாளை தினத்தில் இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு பங்கெடுங்க.
நாளையிலிருந்து கடைசி ஒரு 3-4 முத்திரு நாட்கள், மீதம் இருக்கிற நாட்கள் முத்திரு நாட்கள். 3 நாட்கள் இருக்கிறது. ஆகவே இந்த முத்திரு நாட்களில் இன்னும் உற்சாகத்தோடு குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து பங்கெடுக்கணும்னு சொல்லி உங்களை அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நாளை தினத்தில் அல்போன்சா அன்றியம், வணக்கமாதா அன்றியம், ஒரு திரேசா மதர் திரேசா அன்றியம், ஒரு ஜேம்ஸ் அன்றியம். இந்த அன்றிகள் எல்லாம் சேர்ந்து நாளை தினத்தில் சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் இந்த ஒரு நாளிலே சிறப்பான விதத்தில் பங்கெடுத்து பலன் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எழுந்திருப்போம். அந்த உலகில் திருப்பதி முடிந்த பிறகு உடனடியாக இந்த வேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் கீழே பேஸ்மெண்ட்டில் நடைபெறும். தயவுசெய்து அவங்க எல்லாமே மீட்டிங் போயிடுங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அங்கே கொடுக்க போகும். இங்கே வாங்கி போன டைம் ஆகிடும். இங்கே மக்கள் கொடுப்பாங்க. பொறுப்பாளர்கள் கீழே தயவுசெய்து உடனடியாக மீட்டிங் போயிடுங்க. அங்கேயே உங்களுக்கு எல்லாம் வழங்கப்படும். ஆகவே உடனடியாக கூட்டம் ஆரம்பமாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அண்ணா நகர் புனித லூக்கா இந்த பேராலய பங்கை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை பேரூர் தந்தை தாமஸ் அடிகள் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. நல்ல முறையில் இந்த பங்கு திருச்சபை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பு ஆற்றல் மிக்க ஒரு தந்தையாக பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய பங்கிலும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். தொடக்கத்திலே கூறியது போல மிக சிறப்பாக இந்த விழாவை நவநாட்களை அவர் தயாரித்து கொண்டாடி உங்களை எல்லாம் இறைவழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆன்மீகத்திலே கட்டி எழுதி கொண்டு வருகிறார். இப்படி சிறப்பாக தூயாவின் துணையோடு செயல்படுகிற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தைக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி என்று உங்களோடு தங்கி இருப்பதாக. சென்று வாருங்கள். திருப்பலி